வணக்கம் நண்பர்களே. இந்த ரிசர்வ் பேங்கோட அசிஸ்டன்ட் பிலிம்ஸ் ரிசல்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு 2 days பேக் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேக்கான ரிசல்ட்டை பார்த்து ஐயோ எனக்கு வரல உனக்கு வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 days பேக் வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்டோட பிலிம்ஸ் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்டேட் பேங்க் மெயின்ஸ் எக்ஸாம் நேற்று இருந்த காரணத்தினால் நம்ம வந்து உடனடியாக ஆர்பிஐ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க முடியல. ஸோ நம்ம இப்போ ஆர்பிஐக்கான டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இந்த ஆர்பிஐக்கான மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட வாரியர் ரூமில் நம்மளோட ஃபுல்லி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஏசி வாரியர் ரூமில் நம்மளோட மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு காலை 6:15 மணிக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, இந்த ஆண்டுகள் எப்படியா இருக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம என்ன தெரிஞ்சால் இந்த ஆர்பிஐயில் ஒரு ஆளாக இருக்கலாம். 13 வேகன்சியில் இருக்கக்கூடிய வேகன்சியில் நானும் ஒருவராக ஆக வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு காலையில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து உட்காந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் இது ஒரு சூப்பரான எக்ஸாம். உங்களுக்கே தெரியும், எல்லோரும் பேங்க் அப்படின்னாலே எல்லாரோட வங்கி கனவு அப்படின்னாலே நிறைய பேர் யோசிக்கிறது ரிசர்வ் பேங்க் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்படுவாங்க. லாஸ்ட்டு வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் 10 பேர் அந்த மாதிரி நிறைய பேர் ஆர்பிஐயில் ஜாயின் பண்ணாங்க அசிஸ்டண்ட்டாக. ஸோ இந்த டைமும் ஒரு நல்ல ஒரு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ அதுக்கான மெயின்ஸ் தேர்வுகள் நம்ம நாளை காலை 6:15 மணி அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் தவறாது கலந்து கொண்டு இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த ஆர்பிஐ எக்ஸாமை தட்டுவோம் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ எந்த எக்ஸாமே கிடையாது. ஆர்பிஐ மெயின்ஸ் எக்ஸாம் விட்டு அடுத்துட்டோம் ஸ்டேட் பேங்க் பிலிம்ஸ் இருக்குது, அடுத்து ஸ்டேட் பேங்க் மெயின்ஸ் இருக்குது, அடுத்து இன்டர்ன் இருக்குது. இப்போ மாதம் ஒரு எக்ஸாம். ஸோ இந்த தேர்வு டிசம்பர் எண்டில் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த எக்ஸாமை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், இது ஒரு ட்ரீம் ஜாப் அப்படின்னு கூட எல்லோரும் சொல்லுவாங்க. நிறைய பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான தேர்வு தான் இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் தேர்வு. சரிங்களா? ஸோ அதனால் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 15 நாள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அடித்தோன்னா இந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ வாருங்கள், இந்த வெற்றியை நம்ம ருசிக்க காத்திருக்கிறோம். காலையில் 6:15 மணிக்கு வாரியர் ரூமில் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஆர்பிஐயோட அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கான எக்ஸாம். ஓகே, அப்போ நம்ம கூட மறக்காமல் பண்ண வேண்டிய வேலை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். முக்கியமான விஷயம் அது சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லாருக்குமே வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்துருக்கோம். ஆர்பிஐ பாஸ் பண்ணது அப்படிங்கிறது பயங்கர ஒரு எனர்ஜியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு 13 வேகன்சியில் நான் ஒரு பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் ஒரு பெரிய டாப்பராக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம். ஸோ நம்ம பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்டணும்னா நாளை காலை நம்ம மெயின்ஸ் லெவலில் சந்திப்போம். மீண்டும் நாளை காலை உங்கள் 6:15 மணிக்கு வாரியர் ரூமில் உங்களை ஆர்பிஐ வருங்கால அச்சையரோட சந்திக்கணும் விரும்புகிறேன். நாளை காலை நம்ம மெயின்ஸ் சந்திப்போம். நன்றி.